வணக்கம். உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் தண்ணீரை பொறுத்தவரை தமிழகம் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது. ஒருபுறம் காவிரி ஆற்று நடுவே கர்நாடகா அணை கட்டுவதை தடுக்க வேண்டும் என விவசாயிகள் ஒரு தரப்பில் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். மேலும் இங்கே தென் மாவட்டத்தில் முல்லை பெரியாறு அணையில் கேரளா பல்வேறு விதமான முட்டுக்கட்டைகளை போட்டு வருவதால் அங்கேயும் பல சிக்கல்களை சந்தித்து வருகிறது தமிழக மாநிலம். இப்படி பிரச்சனைகள் எல்லாம் தண்ணீருக்காக ஒருபுறம் இருக்க, மீண்டும் ஒரு பிரச்சனை தற்பொழுது செண்பகவல்லி அணை மூலம் உருவெடுத்திருக்கிறது. கேரள எல்லைக்குள் அமைந்திருக்கக்கூடிய இந்த செண்பகவல்லி அணை ஒரு மிகப்பெரிய அணையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 3 மாவட்டங்களுக்கு நீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அணையாக இருந்திருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் 1965ஆம் ஆண்டு இந்த அணையில் ஏற்பட்ட உடைப்பு சரி செய்யப்படாத ஒரு நிலையாக இன்றைக்கும் தொடர்ந்து வருகிறது. இந்த அணையை சரி செய்வதற்கான நிதியை தமிழக அரசு கடந்த பல வருடங்களுக்கு முன்பே செலுத்தியும் கூட அதற்கான திட்ட மதிப்பீடு தற்பொழுது அதிகரித்திருப்பதாக கூறி கேரள அரசு அந்த அணையில் வாய்க்காலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உடைப்பை சரி செய்ய மறுத்து வருகிறது. மேலும் இதற்காக கேரள அணைகள் பாதுகாப்பு சட்ட திருத்தம் ஒன்று கொண்டு வந்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் அந்த சட்ட திருத்தத்தை ரத்து செய்திருக்கிறது. ஆக இப்பொழுது அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? இந்த அணையில் இருக்கக்கூடிய உடைப்பை சரி செய்யாததற்கு கேரள அரசு சொல்லக்கூடிய காரணங்கள், ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் ஆணைகளை பிறப்பித்திருந்தும் கூட இந்த அணை உடைப்பு சரி செய்யப்படாததற்கு ஏன் இவ்வளவு தாமதமாகிறது? தமிழக அரசு தரப்பிலிருந்து என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த அணையில் இருக்கக்கூடிய உடைப்பு சரி செய்யப்பட்டால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன? எத்தனை பகுதி மக்கள் அங்கே குடிநீர் பிரச்சனையை இந்த அணை தீர்த்து வைக்கப் போகிறது என்பது உள்ளிட்ட பல விஷயங்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நெல்லையிலிருந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய நமது செய்தி அரங்கத்தில் இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்பாவு அவர்கள். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் திரு அப்பாவு. செண்பகவல்லி அணையை பொறுத்தவரை 1955ஆம் ஆண்டு ஏற்கனவே ஒரு உடைப்பு ஏற்பட்டு அப்பொழுது முதல்வராக இருந்த காமராஜர் அவர்கள் தலையிட்டால் சரி செய்யப்பட்டது. இரண்டாவது முறையா 1965ஆம் ஆண்டு உடைப்பு ஏற்பட்டிருக்கு. இதுவரை கேரள அரசு இதை சரி செய்யாததற்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆறுகள் எல்லாம் மிக அதிகமான அளவு தண்ணீர் கடலில் போய் வீணா கலக்கிறது. இந்தியாவை எடுத்துக்கொண்டால் ஒரு ஆண்டுக்கு 88,000 டிஎம்சி தண்ணி உற்பத்தி ஆகிறது. 6,900 கனஅடி தண்ணீர் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. அதேபோல்தான் தமிழ்நாட்டிலும் இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இப்போது சொல்கின்ற நம்முடைய செண்பகவல்லி அணையானது நெல்லை மாவட்டத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கின்ற பிரதான அணை. இது 1733ஆம் ஆண்டு அன்றைய பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் சேத்தூர் ஜமீன் அவர்களும் திருவாங்கூர் மகாராஜாவோடு ஒரு ஒப்பந்தம் செய்து அந்த இடத்தில் உள்ளாறு என்ற பகுதியில் 5 அடி உயரத்துக்கு ஒரு தடுப்பணை கட்டி 5 அடிக்கு வரை வருகின்ற தண்ணீர் எல்லாம் நம்முடைய சிவகிரி, கரிவலவந்தல்லூர், சங்கரங்கோயில் போன்ற பகுதிகளுக்கு வருவதற்கும், மீதி அதற்கு மேல் 5 அடிக்கு மேலே வருகின்ற தண்ணீர் கேரளாவுக்கு செல்கின்ற அளவில் 1733இல் அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு கிட்டத்தட்ட 2 நூற்றாண்டு காலம் சிறப்பாக அதன் மூலம் இந்த நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பெரும்பகுதி பாசன வசதி பெற்று வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 ஏக்கருக்கு மேல் அதிலே பயன்பெற்று வந்தார்கள் அந்த அணையின் மூலம். நீங்கள் சொன்னது போன்று 1959 ஒருக்கா அதற்கு உடைப்பு ஏற்பட்டது. அந்த உடைப்பு ஏற்பட்ட போது அப்போது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அந்த உடைப்பை அவரே சரி செய்து விட்டார்கள். மீண்டும் அதற்கு பாதிப்பு ஏற்பட்ட போது 1982 எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது அந்த அணையை சரி செய்வதற்காக கேரள அரசோடு தொடர்பு கொண்டு என்ன செய்யலாம் என்று யோசித்து கேரள அரசை நீங்களே சரி செய்து தாருங்கள் என்று சொல்லி கேரள அரசுக்கு விண்ணப்பித்ததின் பயனாக கேரள அரசு அதற்கு 10,30,000 ரூபாய் செலவு ஏற்படும், பாதி தொகையை நீங்கள் தந்தால் மீதி தொகையை நாங்கள் வைத்து போட்டு அந்த சரி செய்து தருவதாக சொல்லி அதற்கான நிதியையும் 1982ஆம் ஆண்டு தமிழக அரசு சார்பாக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் ஸ்டேட் பேங்க் ஆப் திருவாங்கூரிலே டிடியாக கொடுத்து விட்டார்கள். ஆனால் இன்று வரை
அணை எந்த விதமான முன்னேற்ற பாதைக்கும் வரவில்லை, அணைப்பணிகள் நடைபெறவில்லை. அந்த பகுதியில் கிட்டத்தட்ட தூத்துக்குடி மாவட்டம் ஐப்பாறு வரை செழிப்பான பகுதியாக இருந்தது. இப்போது சங்கரங்கோயில், கரிவலவந்தல்லூர், அதேபோல சிவகிரி போன்ற பகுதிகள் விருதுநகர் மாவட்டத்தினுடைய பெரும்பகுதி, இந்த பகுதிகளெல்லாம் மிகப்பெரிய வறட்சியை சந்திப்பதற்கு காரணமே இதுவாகத்தான் இருக்கின்றது. பல அரசுகள் வந்தால் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. எந்த அரசுகளும் சரியான முயற்சி எடுக்காத காரணத்தினால் விவசாயிகளே நேரடியாக உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் வரை சென்றிருக்கிறார்கள். உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றங்களில் தேவையான விளக்கங்களை அரசிடம் கேட்டும் அரசு விளக்கங்களை, சரியான விளக்கங்களை இதுவரை உயர்நீதிமன்றத்திற்கோ உச்சநீதிமன்றத்திற்கோ கொடுக்காத காரணத்தினாலும் நம்முடைய தமிழக ஆட்சியில் இருக்கின்றவர்கள் இதற்காக முயற்சி சரியாக எடுக்காத காரணத்தினாலும் இந்த அணை கிடப்பில் போடப்பட்டு பெரும்பகுதி கிட்டத்தட்ட 1 லட்சம் முதல் 2 லட்சம் ஏக்கர் நிலம் பாலைவனமாக மாறுவதற்கு காரணமாக ஆட்சியாளரே இருப்பதுதான் வேடிக்கையாக இருக்கின்றது. தொடர்ந்து பேசலாம் திரு அப்பாவு. தமிழக அரசை பொறுத்தவரை அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனையில் தீவிர கவனம் செலுத்தப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஒரு காலத்தில் இந்த அணையில் இருந்து வந்த தண்ணீர் மூலமாக கிட்டத்தட்ட 1 லட்சம் ஏக்கருக்கு மேலான நிலங்கள் பாசன வசதி பெற்றிருக்கின்றன. ஆனால் இப்பொழுது இந்த அணையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உடைப்பு சரி செய்யாத காரணத்தினால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறதாக அங்க இருக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள், தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள், கேட்கலாம். செண்பவல்லி கால்வாய் உடைச்சி ரொம்ப நாளா போய்கிட்டு இருக்கு, பராமரிப்பு இல்லாம. கிட்டத்தட்ட 1963 இருந்து 65க்குள்ள கட்டப்பட்ட அந்த கால்வாய் 67 வாக்குல உடைச்சது. இதுவரைக்கும் சரி பண்ணவே இல்லை. அதனால கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ஏக்கர் 2 போக சாகுபடி செய்ய முடியாம இன்னைக்கு நிலத்தடி நீரே இல்லாத அளவுக்கு, குடிதண்ணியே இல்லாத அளவுக்கு போச்சு. எங்க பகுதி பயங்கரமான வறட்சியில மாட்டியிருக்கு. இதுக்கு காரணம் ஒவ்வொருத்தரும் அறியாமையினால சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையில 1963 இருந்து 65க்குள்ள தமிழ்நாடு உணவு உற்பத்தி துறை கட்டின அந்த கால்வாய் இன்னைக்கு மற்றவங்க எல்லாம் என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா, கேரளாவில் இருக்குது, அவங்க கட்டணும் இவங்க கட்டணும்னு சொல்லி அதை புறக்கணிச்சிட்டு இருக்காங்க. அதை பத்தி தெரியாதனால எங்களுடைய பொதுப்பணித்துறையும் கூட இதை கவனக்குறைவா விட்டுக்கிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு இந்த பகுதி முழுவதும் வறட்சி நிலவுது. அருமையா விளைஞ்ச இடங்கள்லாம் இன்னைக்கு வேலிக்கருல முள்ளு முளைச்சி பாலைவனமா போய் கிடக்குது. இதுக்கு அரசாங்கம் உடனடியா நடவடிக்கை எடுத்து இந்த உடைப்பை அடைத்து மக்களுக்கு சரியான வகையில விவசாயம் பண்றதுக்கு வழி கொடுக்கணும். சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னால பிரிட்டிஷ் பீரியட்ல அந்த செகண்ட் சேனல் ஒன்னு இருக்கு கீழே, அது வந்து 20 அடி தூரம் ஒரு மேடு இருக்கு, 5 அடி உயரத்துல. இந்த மேட்டை உடைச்சு எடுத்துட்டா எந்த நேரமும் எங்களுக்கு தண்ணி வரும், வேற தண்ணி வீணா போகாது, முழுசும் அப்படியே இந்த அணைக்கு வந்துடும், தலையணைக்கு. அப்ப இதை உடைக்கிற முயற்சியில பிரிட்டிஷ் சர்க்கார் இறங்கி இருந்துச்சு. 2வது உலக போர் வந்தனால இந்த வேலை கிடப்புல கிடந்து போச்சு, அறகுறையில கிடந்துச்சு. அதுக்கப்புறம் சுதந்திரம் வாங்கின பிறகு காமராஜர் முதலமைச்சரா இருக்கும்போது 1.5 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட்ல இந்த கால்வாயை மேல இருந்து கொண்டு வந்து அந்த மேட்டுல இணைச்சிருக்காங்க, அதை உடைக்கிறதுக்கு பதிலா. இப்ப அதனால அந்த அடைச்சிருந்தாங்க. கொஞ்ச நாள்ல எங்களுக்கு தண்ணி கிடைச்சது, மறுபடியும் உடைச்சதுனால இப்ப மீண்டும் அந்த தண்ணி எங்களுக்கு கிடைக்கல, வீணா போயிட்டு இருக்கு. இந்த 40 ஆண்டு காலத்தில் இந்த உடைப்பு சரி செய்யப்படாததால் இந்த பகுதி பாலைவனமாக மாறி இந்த பகுதி மக்கள் பெருத்த சிரமத்திற்கு உள்ளாகி வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் எல்லாரும் வேலை தேடி வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய அவல நிலை உண்டாகியிருக்கிறது. இப்பொழுது நிலத்தடி நீர் மிக கீழே சென்று விட்டதால் குடிநீருக்கு கூட மக்கள் மிகவும் வருந்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆடு மாடுகள் வளர்ப்பதற்கும் கூட மக்கள் மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விவசாயம் என்பது முழுக்க வழிதவறி போய் வானம் பார்த்த பூமியாக இந்த ஏரியா மாறி இருக்கிறது. நெல்லையில் இருக்கும் திரு அப்பாவு அவர்களிடத்தில் பேசலாம். திரு அப்பாவு, இந்த கால்வாயை சீரமைக்க கோரி கடந்த பல ஆண்டுகளாக கோரிக்கையை வச்சிருக்காங்க பல பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகள். இதற்காக போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் ஏதாவது நடத்தப்பட்டிருக்கா? தமிழக அரசு சார்பில் அதற்கு என்ன பதில் சொல்லப்பட்டிருக்கு? அதாவது இந்த அணைக்கட்டு நீண்ட காலமாக இதை கேட்பாரற்று அப்படியே போட்டு விட்டார்கள். அப்படியே பிரச்சனை
பல கட்சிகள் ஆட்சி மாறி மாறி வந்தாலும் பிரச்சனையை தமிழக அரசிடமிருந்து கேரள அரசிடம் கொண்டு சிக்க வைத்து விட்டார்கள். அதுதான் இப்போது நமக்கு இப்ப பிரச்சனை. ஏற்கனவே பெருந்தலைவர் காமராஜர் இருந்த வரை 1967 வரை ஓரிரு முறை அந்த அணைக்கட்டிலே பல சந்தர்ப்பங்களிலே உடைப்பு ஏற்பட்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களே நிதியை ஒதுக்கி உடனடியாக என்னும் பெயரை கூட கல்வெட்டில் கூட இருக்கிறது, சங்கரன் பெருமாள் போன்ற பொறியாளர்கள்லாம் அங்கே சென்று ஒரு நேயர் ஒரு விவசாயி சொன்னது போன்று அங்கே இருக்கக்கூடிய ஃபுட் ப்ரொடக்ஷன் என்ற ஒரு தலைப்பின் கீழ் உள்ள நிதியை எடுத்து 1.25 லட்சம் ரூபாய் செலவில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அதை சரி செய்திருக்கின்றார்கள். இப்போது வேடிக்கை என்ன என்றால், நாம் சரி செய்து கொண்டு இருந்த நிலை மாறி நம்முடைய நிதியை கொண்டு மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது கேரளாவுக்கு கொடுத்து விட்ட காரணத்தினால் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் இப்போது இசைவு இல்லாமல் அதை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டு உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வரை சென்று விட்டது. இதே போல்தான் கேரளாவில் முல்லை பெரியாரில் இதே நிலைதான் ஏற்பட்டது. எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது 152 அடியை 132 அடியாக்கி அப்போது காவலுக்கு தமிழக காவல்துறை அங்கே இருந்தது. தமிழக காவல்துறையை நீக்கிவிட்டு கேரளா காவல்துறையே நீங்கள் பாதுகாப்புக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நாங்கள் ஊதியம் தந்து விடுகிறோம் என்று சொல்லி மாதந்தோறும் ஊதியம் கொடுக்கின்ற ஒரு நிலையை உருவாக்கியதன் பயன்தான் இன்று கூட நீங்கள் பத்திரிகையை பார்த்திருந்தால் உச்சநீதிமன்றத்தில் இப்போது மத்திய பாதுகாப்பு துறையினுடைய பாதுகாப்பு தொழிலாளர் துறையிலிருந்து நம்முடைய காவலர்களை வேண்டும் என்று தமிழக அரசு கேட்கின்றது. கேரள அரசு அது முடியாது, நாங்களே தான் பாதுகாத்துக் கொள்வோம் என்கின்றார்கள். அவர்கள் பாதுகாப்பதில் என்ன பிரச்சனை ஏற்படுகிறது என்றால், அந்த அணையினுடைய முல்லை பெரியாறு அணையினுடைய சீரமைப்பு பணியை பொதுப்பணித்துறை தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மேற்கொண்டு வருகிறது. அவர்கள் அப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டு அங்கே சென்றால் கேரளா காவல்துறையினர் அவர்களை உள்ளே செல்ல அனுமதிக்க மறுக்கின்றார்கள். அதே போன்றுதான் எம்ஜிஆர் அவர்கள் 82 இந்த செண்பவெளி அணைக்குள்ள நிதியை கொண்டு கேரளாவிடம் ஒப்படைத்த காரணத்தினால் அவர்கள்தான் சரி செய்ய வேண்டும். இப்போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இதை சரி செய்து 5 அடிக்கு மேல் உள்ள தண்ணீரை தமிழகத்திற்கு, குறிப்பாக தென் மாவட்டத்தில் இருக்கிற திருநெல்வேலி மாவட்டத்திற்கு, சிவகிரி போன்ற பகுதிக்கு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்தால் எங்கள் பகுதியில் உள்ள வனவிலங்குகள் பாதிக்கப்படும் என்று சொல்லி ஒரு தவறான தகவலை சொல்லுகின்றார்கள். கேரளாவில் மட்டும் 2500 டிஎம்சி தண்ணீர் ஆண்டுக்கு உற்பத்தி ஆகிறது. 500 டிஎம்சி தண்ணீர் மட்டும்தான் பயன்படுத்துகின்றார்கள். 2000 டிஎம்சி தண்ணீர் கடலில் தான் கலக்கின்றது. கடலில் கலந்தாலும் கலக்குமே தவிர நமக்கு தருவதற்கு அவர்களுக்கு எந்த விதமான ஒரு ஆசையும் இல்லை, அப்படிப்பட்ட எண்ணமும் இல்லை, கொடுக்கக்கூடாது என்பதை தீவிரமாக இருக்கின்றார்கள். இது கேரள அரசுடைய எண்ணம் என்று சொன்னால் தமிழக அரசுடைய நிலையை பார்த்தால் இருக்கக்கூடிய நிலையில் இந்த செண்பகவல்லி கால்வாயை சீரமைக்கும் பணி என்பது கேரளாவிடம் ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. ஆக அவர்கள் இன்று சொல்லக்கூடிய ஒரு காரணம், 5 அடிக்கு மேல் தேக்கி வைத்து அந்த நீரை தமிழகத்திற்கு திருப்பி விடும் பொழுது வனவிலங்குகள், அதாவது அவர்கள் பகுதியில் இருக்கக்கூடிய வனவிலங்குகள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆகையால் இதற்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கருத்து இங்கே பதிவு செய்யப்படுகிறது. தொடர்ந்து இங்கே அந்த கால்வாய் சீரமைக்கப்படாத காரணத்தினால் என்ன மாதிரியான பாதிப்புகளை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் சந்தித்து வருகிறார்கள், அவர்களுடைய கருத்துக்களை கேட்கலாம். 1959 உடஞ்ச இந்த கால்வாயை காமராஜர் ஆட்சியில் இருக்கும்போது 1962 இந்த தடுப்பணையானது கட்டப்படும், இந்த உடைப்பு சரி செய்யறாங்க. அதற்கான ஆவணம் அங்க ஒரு கல்வெட்டுல வச்சிருக்காங்க. தமிழ்நாடு ஃபுட் கார்பரேஷன் சொல்லி அதுக்கான ஒரு கல்வெட்டு அந்த இடத்துல வச்சு ஒரு பிள்ளையார் சிலை வச்சிருக்காங்க. அதன் பின்னாடி மீண்டும் முறையான பராமரிப்பு இல்லாதனால 1982 எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல மீண்டும் உடையுது. அப்ப இருந்த தமிழக முதல்வர் என்ன பண்றாருன்னா, உடனடியாக கேரள அரசாங்கத்தை போய் விண்ணப்பிக்கிறாரு. ஆனா அந்த எல்லையெல்லாம் பிரிக்கப்பட்டது 1951. ஆனா 1962 தமிழக பகுதியாக இருந்தது. 1982 ஏன் கேரளா பகுதியா மாறுச்சு அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அங்க இருக்கக்கூடிய அரசினுடைய நிர்வாக அமைப்பு அதுக்கு பதில் சொல்லணும். 1982 இதுக்கான ஒரு டெண்டரை கேரளா அரசாங்கத்தில் விட சொல்றாங்க. அவங்க அந்த டெண்டரை விட்டு 10,70,000 ரூபாய் இதுக்கான செலவு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. 10,70,000 அப்படின்னு சொன்ன உடனே தமிழக அரசாங்கம் 5,35,000 ரூபாயை கொண்டு போய் ஸ்டேட் பேங்க் ஆஃப் திருவாங்கூர் அப்படின்ற பேங்க் மூலமாக பணமா செலுத்துறாங்க. அதுல இருந்து 2010 வரைக்கும் நாங்க ஏல விடுறோம், நாங்க டெண்டர் விடுறோம் சொல்லி கேரள அரசாங்கம் ஏமாத்திட்டே இருந்து 2010 அச்சுதானந்தன் ஆட்சியில் இருக்கும்போது இதை எங்களால செய்ய முடியாது, இது புலிகளுடைய காப்பகமாக இருக்கு, இந்த இடத்துல எந்த ஒரு அணையை கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ரத்து பண்றாங்க.
நெல்லு வந்து 2 வெள்ளாம எடுக்குது, இப்போ 1 வெள்ளாம எடுத்துட்டு இருக்காங்க. தண்ணி வரத்து துப்புர கிடையாது. குடிநீர் கூட நம்ம பஞ்சமா தான் இருக்காங்க. இதை வந்து கவர்மெண்ட் வந்து செம்புவழி அணை சரி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் ஓரளவுக்கு இதாகும், செழிப்பாகும் விவசாயம். தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் கேட்கிறேன். இந்த செம்பவல்லி அணையிலிருந்து நான் 20 வருஷமா நான் எங்க மைக் செட் கட்டியிருந்தாலும் செம்பவல்லியை பத்தி மனு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். எங்க விவசாய மீட்டிங் நடந்தாலும் சரி, ஒவ்வொரு விவசாய மீட்டிங்லயும் மனு கொடுக்கறதுல நம்ம மனு மனுவா இருக்கும். இந்த மனுவை எப்படியாவது பரிசீலனை பண்ணுங்க. நாங்க விவசாயிகள் இந்த விவசாயத்தை வச்சுதான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த சங்கரங்கோயில் வட்டத்திலிருந்து சிறுலூத்தூர் வட்டத்து வரைக்கும் ரொம்ப வறட்சியா இருக்கு. 4 வருஷமா 5 வருஷமா துயர்ந்து மழை இல்ல. கால்நடைகளுக்கு தீவனம் வாங்குறதுக்கு பெரும்பாடா இருக்கு. நாங்க கால்நடைகளை வளர்க்கறதுக்கு மிகவும் கஷ்டப்படுறோம். பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. இதனால இருந்து தண்ணி வந்த நாளும் கிடையாது. இங்க இந்த பகுதியில இருந்து சிவகிரியில இருந்து திருவங்கூடம் இந்த பகுதி வரைக்கும் ரொம்ப பஞ்சமா தான் இருக்கு. குடிக்க கூட தண்ணி கிடையாது. ரொம்ப அவதிப்படுவோம். இதனால மத்திய அரசும் மாநில அரசும் இது நல்ல முறையில கொஞ்சம் கவனித்து பார்த்து எங்களுக்கு நல்ல முறையாக செஞ்சு கொடுக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் கருத்துக்களை பார்த்தோம். தொடர்ந்து திரு அப்பாவு அவர்களிடத்தில் பேசலாம். திரு அப்பாவு, இந்த விஷயத்துல தமிழக அரசு அவர்களுடைய அணுகுமுறை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது இதுவரை இப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்காமல் போட்டிருப்பதே விவசாயிகளுக்கு விரோதமான ஒரு செயல்தான். விவசாயிகளை பற்றி கேட்பதற்கு நாதியே இல்லை என்ற ஒரு நிலைதான் இருந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக ஏற்கனவே இதே போல்தான் தாமிரபரணி ஆற்றிலிருந்து கடலில் கலக்கின்ற தண்ணீரை வறண்ட ராதாபுரம், சாத்தாங்குளம், நாங்குநேரி, திசைவள பகுதிக்கு கொண்டு வருவதற்காக 2009 தலைவர் கலைஞர் அவர்கள் 369 கோடி ரூபாயில் திட்டம் தயாரிக்கப்பட்டு 213 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி பாதி பணிகள் முடிவடைந்தன. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 2011 முதல் தொடர்ந்து வரவு செலவு திட்டத்தில் முதல் 11-12 90 கோடியும், அதற்கு அடுத்த ஆண்டு 100 கோடியும், அதற்கு அடுத்த ஆண்டு 156 கோடியே 44 லட்சமும், அதற்கு அடுத்த ஆண்டு 119 கோடியே 98 லட்சம் ரூபாயும், இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 253 கோடியே 50 லட்சம் ரூபாயும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் 1 ரூபாய்க்கு கூட பணி செய்யவில்லை. பட்ஜெட்டிலே நிதி ஒதுக்கதாக அறிவித்துவிட்டு எதுவுமே செய்யாமல் இந்த தென் மாவட்ட மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது இப்போது உயர்நீதிமன்றத்திலே நான் வழக்கு தொடர்ந்து வருகிற 7ஆம் தேதி நீதியரசர் அவர்கள் பதில் சொல்ல இருக்கின்றார்கள். அதே போன்றுதான் செம்பவல்லி அணையும் உயர்நீதிமன்றத்திற்கு சென்று உச்சநீதிமன்றம் வரை சென்று எந்த தீர்ப்பும் வரவில்லை. இப்போது நான் சொல்வது எங்களுடைய தமிழக சட்டப்பேரவையினுடைய எதிர்வரிசையில் இருக்கின்ற நம்முடைய தளபதி அவருடைய கவனத்திற்கு சொல்லி சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் செம்பவல்லி அணையை உடனடியாக சீரமைப்ப இந்த அரசை வலியுறுத்தும்படி நான் சொல்வேன். தமிழகத்தில் உள்ள விவசாயிகள்லாம் அண்டை மாநிலங்களை நம்பி இருந்தது போல் ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது. காவிரி பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் மேகதாதிலே 2 அணைகள் கட்ட இருக்கின்றார்கள். காவிரியில் இருந்து உபரி நீர் மட்டும்தான் இப்போது காவிரிக்கு வந்து கொண்டிருக்கின்றதே தவிர நமக்கு தர வேண்டிய தண்ணீரை கூட தரவில்லை. நம்முடைய காவிரி நடுவர் நீதிமன்றம் அமைத்தோம். 205 டிஎம்சி இடைக்கால நிவாரணம் கிடைத்தது. அதற்கு பிறகு காவிரி ஆணை அமைக்கப்பட்டது 1998 தலைவர் கலைஞருடைய முயற்சியினால். இப்போது நல்ல தீர்வு வந்திருக்கின்றது. அந்த தண்ணீரை கூட உபரி தண்ணீர் தான் வந்து கொண்டிருக்கின்றது. மேகதாதுவிலே ஒரு அணையை கட்டி நிறுத்த இருக்கின்றார்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நம்முடைய விவசாய சங்கங்கள் அறிவித்த போது தமிழக அரசு அதற்கு ஆதரவு கூட தெரிவிக்கவில்லை. அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. இது தமிழக அரசுக்கு ஒரு இக்கட்டான நிலை இருக்கின்றது. இப்போ கர்நாடக அரசுக்கு தமிழக அரசு உச்சநீதிமன்றத்திலே மனு செய்திருக்கின்றது மேகதாதிலே அணை கட்டக்கூடாது என்று சொல்லி. ஆனால் கர்நாடக அரசு சார்பாக ஃபாலி நாரிமன் என்ற ஒரு வழக்கறிஞர் இது மேகதாதிலே அணை கட்டுவதற்கு ஒன்றும் எந்த தடையும் இல்லை, குடிநீருக்காக அணை கட்டுவதற்கு யாரிடமோ அனுமதி கேட்கவில்லை என்று சொல்லி கர்நாடக அரசு சார்பாக ஃபாலி நாரிமன் உச்சநீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்திருக்கின்றார். அதே ஃபாலி நாரிமன் தான் நம்முடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு ஜாமீன் எடுத்திருக்கிறார். இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில இந்த செண்பகவல்லி கால்வாய் சீரமைக்கப்படும் பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு? அதாவது கிட்டத்தட்ட சிவகிரி, கரிவலவந்தநல்லூர், சேத்தூர், வைப்பாறு போன்ற பகுதிகளில் கிட்டத்தட்ட
ஒரு 67 குளங்கள் இருக்கின்றது. இந்த 67 குளங்களும் நிச்சயமாக கிட்டத்தட்ட ஒவ்வொன்றிலும் 1000 ஏக்கர் நிலப்பரப்பு விவசாய நிலங்கள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 1.25 லட்சம் நிலம் ஆண்டுதோறும் 2 போகங்கள் விளைந்து கொண்டிருந்த இந்த பகுதி இப்போது வறண்ட பகுதியாக மாறிவிட்டது. இதை கேட்பதற்கு எல்லோருடைய மனதிலுமே நெஞ்ச வெடிக்கிறது. இப்போது கிரிக்கெட் விளையாட்டிலே தோத்து விட்டோம்னு சொன்னா நாக்க கூட கடிச்சு துப்பிருந்தாங்க. ஆனா விவசாயிகளை பற்றி கேட்க நாதியே இல்லை. கிட்டத்தட்ட ஆண்டுக்கு பல லட்சம் பேர் விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டு தற்கொலை செய்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி யாரும் கவனிப்பார் இல்லை. இன்று நதிநீர் இணைப்பு திட்டம் என்று சொல்லி நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொல்லி இப்போது மத்தியில் ஆட்சியில் இருக்கின்றவர்கள் சொன்னார்கள். ஆட்சிக்கு வந்து 11 மாதம் ஆகிவிட்டது. இப்போது வரவு செலவு திட்டத்திலே நதிநீர் இணைப்புக்கு ஒதுக்கப்பட்டிருக்க நிதியை பார்த்தால் வெறும் 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள். ஆனால் சமஸ்கிருத மொழியை வளர்ப்பதற்காக 500 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கின்ற மத்திய அரசு நதிநீரை இணைப்பதற்கு 100 கோடி ரூபாய் கொடுத்தால் எந்த அளவில் விவசாயிகளை பற்றி நினைக்கின்றார்கள் என்று பார்க்க வேண்டும். மத்தியில் இருக்கின்ற அரசும் தகவல்களுக்கு நன்றி. செண்பகவல்லி அணையை பொறுத்தவரை அந்த கால்வாயை சீரமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது. அந்த அணையை சீரமைக்கக்கூடிய பணி என்பது கேரளா வசம் தற்பொழுது இருப்பதனால் அவர்கள் அதை செய்ய தாமதப்படுத்தி வருகிறார்கள். ஏற்கனவே 1965 இதற்கான ஒரு செலவை அப்பொழுதைய மதிப்பீட்டில் 5.80 லட்சம் மதிப்பீட்டில் தமிழக அரசு சார்பில் அங்கே நிதி கொடுக்கப்பட்டது. ஆனாலும் தற்பொழுது வரை அதற்கான பணிகள் இன்னும் தொடங்கப்படவில்லை. அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய செண்பகவல்லி கால்வாய் என்பது உடைப்பு சரி செய்யப்பட்டால் தமிழகத்தில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நிலத்தடி நீர்மட்டம் உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட பல நன்மைகள் இருந்தும் இந்த திட்டத்தை முழுமையடைய செய்யாமல் கேரள அரசு தாமதப்படுத்தி வருவதாகவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் தமிழக அரசு உடனடியாக கவனம் செலுத்தி தென் மாவட்ட மக்களின் கவலையை போக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நெல்லையிலிருந்து பங்கேற்ற திரு அப்பாவு அவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.